சாண்டா கிளாஸ் இங்க ஒரு மாலுக்கு நடுவுல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அங்க அவர்கிட்ட நிறைய மக்கள் வந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அவர் கூடவே எப்பவுமே அவருக்கு பாடி கார்டா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அது வேற யாரும் இல்ல, நம்ம ராக்கு தான். எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சாண்டா கிளாஸ் அங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல பார்த்தா அவருடைய வாகனத்துல கட்டப்பட்டிருக்கிற மான்கள்லாம் இருக்குதுங்க. அதுங்க பாக்குறதுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாவும் நம்ம ராக்கை விட பயங்கர பெருசாவும் இருக்குதுங்க. அதுங்களை நம்ம ராக்கு தான் கவனிச்சு பாரு போல் இருக்கு. அவரை பார்த்த உடனே அதுங்க ரொம்பவே குஷி ஆயிடுதுங்க. அவரும் அதுங்களுக்கு ஃபீட் பண்றாரு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அந்த வாகனத்துல ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த இடத்தை விட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த மான்கள் ஓடும்போது அதுங்களுடைய கொம்புகள்லாம் அப்படியே பிரகாசமா ஜொலிக்குது. அப்படியே பயங்கர ஸ்பீடா ஆகாயத்திலேயே அப்படியே பறந்து போய் ஒரு வழியா நார்த் போல் கிட்ட வந்துடுறாங்க. அந்த இடத்துல ஒரு இன்விசிபிள் ஷீல்டு இருக்குது. அது இவங்களுடைய வாகனத்தை பார்த்தா மட்டும் ஓபன் ஆகுது. உடனே இவங்க அதுக்குள்ள போயிடுறாங்க. இதுதான் சாண்டா கிளாஸ் வாழ்ற இடம் போல் இருக்கு. அது பாக்குறதுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்குது. அந்த இடத்துக்குள்ள போய் அவங்களுடைய வண்டியை லேண்ட் பண்றாங்க. உள்ள பார்த்தா ஏகப்பட்ட வித்தியாசமான விலங்குகள் வெயிட் தூக்கிட்டு போறது, செக்யூரிட்டி வேலை பாக்குறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒர்க்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க போன பிறகு நம்ம சாண்டா கிளாஸ் கையில பார்பல் எடுத்து ஒர்க் அவுட்லாம் கூட போடுறாரு. அதே நேரத்துல அந்த இன்விசிபிள் ஷீல்டுக்கு வெளியில ஒரு மர்மமான 3 நபர்கள் வராங்க. வந்து அந்த இன்விசிபிள் ஷீல்ட் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம ஒரு லேசர் எக்யூப்மென்ட் எடுத்து அதை அப்படியே உடைக்கிறாங்க. இங்க நம்ம ராக்கு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே அந்த இடத்தை முழுக்க அப்படியே சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு பார்த்தா சாண்டா கிளாஸ் இருக்கக்கூடிய அந்த பில்டிங்ல மட்டும் லைட் அப்படியே பிளிங்காய் எரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்த உடனே நம்ம ராக்குக்கு டவுட் வந்துடுது. அதனால வாக்கி டாக் மூலமா அங்க இருக்கிற எல்லா செக்யூரிட்டி கிட்டையும் சாண்டா கிளாஸ் எங்க இருக்காருன்னு கேக்குறாரு. அவங்களும் அவங்களுடைய இடத்துல செக் பண்ணி பார்த்துட்டு இங்க இல்லன்னு சொல்றாங்க. அதனால நம்ம ராக்கு உடனே சாண்டா கிளாஸ் இருந்த இடத்துக்கு ஓடி போய் பாக்குறாரு. பார்த்தா அங்க கீழே பால்லாம் கொட்டி கிடக்குது. அது மட்டும் இல்லாம யாரோ ஹூக்கு போட்டு இப்பதான் அந்த பில்டிங்ல இருந்து கீழே இறங்கி போயிருக்காங்க. உடனே அவர் வெளியில வந்து பாக்குறாரு. பார்த்தா ஏதோ ஒரு வாகனம் பயங்கர ஸ்பீடா அந்த இடத்தை விட்டு போய்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே நம்ம ராக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே அந்த பில்டிங் மேல இருந்து கீழே இருக்கிற ஒரு சுவர்ல குதிச்சிடுறாரு. குதிச்சு அந்த சுவர் மேலேயே ஓடி அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு அங்க சறுக்குற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அப்படியே அதுலயும் குதிச்சு சறுக்கிக்கிட்டே போறாரு. அந்த வண்டியும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற யார் கையிலயும் மாட்டாம அப்படியே திரும்பி பயங்கர ஸ்பீடா போய்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல நம்ம ராக் என்ன பண்றாருன்னா அந்த பக்கமா வந்து ஒரு ட்ரோனை பிடிச்சி அப்படியே தொங்கிக்கிட்டே போய் கரெக்டா அந்த வண்டிக்குள்ள குதிச்சிடுறாரு. சரி, அந்த வண்டியை ஓபன் பண்ணலாம்னு பார்த்தா அதுக்குள்ளேயே முன்னால ஒரு சுவர் வந்துருது. அதனால அவர் இங்க இருந்து ஆபத்துன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே குதிச்சிருவாரு. இப்ப அந்த வண்டியும் முன்னால இருந்த சுவரையே உடைச்சிக்கிட்டு அந்த இடத்தை விட்டே தப்பிச்சு போயிடுது. உடனே நம்ம ராக் என்ன பண்றாருன்னா அவர் கையில சின்னதா ஒரு டிவைஸ் வச்சிருக்காரு. அதுல இருக்கிற ஒரு பட்டனை பிரஸ் பண்ண உடனே அது அப்படியே ஒரு பெரிய வாகனமா மாறுது. அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு இப்ப அவரு அவங்கள துரத்த ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல இப்படியே நம்ம துரத்திக்கிட்டே போனா அவங்கள பிடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற பனிக்கட்டிகளுக்கு மேல அப்படியே அவருடைய வண்டியை வேகமா ஓட்டிக்கிட்டு போய் அப்படியே மிகப்பெரிய பனிச்சரிவை ஏற்படுத்தி விட்டுறாரு. அதனால அப்படியே மேல இருந்த பனிக்கட்டிகள் எல்லாம் பயங்கர ஸ்பீடா சரிஞ்சு வந்து கீழே விழுந்து அந்த வண்டியால போக முடியாம அப்படியே நின்னுடுது. உடனே நம்ம ராக்கு மறுபடியும் அவருடைய வண்டியை ஒரு சின்ன டிவைஸ் மாதிரி மாத்தி கையில எடுத்துக்கிட்டு ஓடி போய் அந்த எதிரிகளுடைய வண்டியை ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா உள்ள யாருமே இல்ல. என்னடான்னு பார்த்தா அவங்க ஆல்ரெடி சாண்டா கிளாஸை கடத்திக்கிட்டு ஃபிளைட்ல போயிட்டு இருப்பாங்க. இந்த வண்டியை ரிமோட் மூலமா தான் கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க.